முன்வைக்கிறார் போபேஜான். இந்த 3 கட்சிகளால் நெருக்கடி ஒரு பக்கம் இருக்குங்கிறாங்க. இல்லை அதிகாரிகள் அரசோட கட்டுப்பாட்டில் இருக்காங்களா அல்லது இந்த அரசே அதிகாரிகள கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. யார் வேணும் உங்களுக்கு முடிவு பண்ணிக்கங்கிறாங்க. அந்த அளவுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்க அந்த இடத்துல. இது ஒரு முக்கியமான விவாதம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாட்டில் வந்து 4 விதமான ஒரு அமைப்புகள் இருக்குது. ஒன்று சட்டத்தை இயற்றுபவர்கள், சட்டத்துறை, சட்டத்தை அமல்படுத்துபவர்கள், அப்புறம் பத்திரிகைத்துறை. அதான் டெமோக்ரஸி, ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்க்கணும், அம்பேத்கர் அழகாக சொல்கிறாரு, சட்டத்தில் என்னதான் டெமோக்ரஸி இருந்தாலும் சோசியல் டெமோக்ரஸி இல்லை என்றால் சட்டத்தினுடைய உரிமைகள் அது செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறார். இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, போராடக்கூடிய உரிமை சொல்லுது. இளைஞர்கள் போராடலாம், அமைதியோடு போராடுபவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பே வழக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இது ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்கள், எக்ஸிக்யூட்டிவ் பாடியினுடைய நிலைமை என்ன இருக்குதுன்னு அப்படின்னா, ஒரு விதமான பாசிச போக்குடைய சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் நம்ம கவனத்தில். தாவேக ஆட்சிக்கு வந்து 100 நாள் கடந்தும். ஆமா, காங்கிரஸ் விசிக்கு ஆதரவு கொடுக்கிற அடுத்த புள்ளிக்கு வர்றோம் பாருங்க. சரி, அப்போ இந்த அமல்படுத்த எக்ஸிக்யூட்டிவ் பாடியில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு சிந்தனைகள் இருக்காங்க. அதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விசிகா, இடதுசாரிகள், காங்கிரஸ் அமைத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தாவேக அரசை செயல்படுத்த விடாமல் ஒரு டீஸ்டபிளைஸ் பண்ணுவதற்கான ஒரு சதி அல்ல என்றால் ஒரு இயக்கம் இங்கு நடக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாசிச சிந்தனையுடைய அதிகாரிகளின் மூலம். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் மூலம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாசிச சிந்தனையுடைய அதிகாரிகள் மூலம். எப்படி வந்து பிஜேபி என்று அவர்கள் யாருன்னு கண்டறியறதுக்கோ இல்ல அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கோ திறனற்ற அரசாக உங்க கூட்டணி அரசு இருக்கு. இல்ல எல்லாம் கிளியரா தெரியும் எங்களுக்கு. நான் சொல்றேன், இப்ப பிஜேபி அரசு வந்து நடந்துட்டு இருக்கு. அதனுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்வாங்கி நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அதே போல இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சில பேர்களுக்கு, ஈவன் நிறைய பேர்களுக்கு தலைமையின் மூலம், அங்கு இருக்கக்கூடிய அதிகார தலைமையின் மூலம் பாசிச சித்தாந்தத்தை உள்வாங்கி இந்த கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை கொடுக்க பார்க்குறாங்க. எக்காரணம் அம்மா இருங்க சகோதரி அம்மா, இங்க பாருங்க குறுக்கால வந்துட்டாங்க சகோதரி அம்மா, கொஞ்சம் இருங்க, பேப்பரில் எழுதி வச்சுங்க, என்கிட்ட பேசுங்க. அப்போ இந்த அரசை சரியான படியில் போகவே விடக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல முட்டைக்கொட்டையை போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு வந்து இளைஞர்களுடைய ஆதரவின் மேல் தான் வந்து கட்டமைக்கப்பட்டு. ஒரு முறை ஆதவர்ஜனா கூட ஒரு முறை ஒரு டிஎம் கூட பெரிய பிரச்சனை வரும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து ஜென்சி மக்களை எல்லாம் கிளப்பி ஒரு பெரிய போராட்டத்தை கூட நடத்துவேன். எது போல இது நம்ம வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை போல இல்லை நேபாள் இல்லையா, இது மணிப்பூர் போல போராட்டம். அப்புறமேல அது அந்த வார்த்தைகள் வந்து ஏதோ ஒரு வந்து பின்வாங்கிட்டார். அப்போ என்ன சொல்லணும்னா, அது போன்ற எண்ணங்களை கொண்ட இந்த அரசு, தாவேக அரசு, இளைஞர்களை கட்டுப்படுத்த, இளைஞர்களுடைய போராட்டத்தை அடக்க, அவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் அடக்க முயலுமா? சிந்திக்க வேண்டாமா? தஞ்சாவூர்ல என்ன நடந்துச்சு? தஞ்சாவூர்ல என்ன நடந்துச்சுங்க ஐயா சொல்லுங்க. ஒரு இளைஞருக்கு என்ன நடந்துச்சு? எந்ததுங்க தஞ்சாவூர் என்ன எனக்கு சரியா புரியல, சொல்லிவாங்க. உளுந்தூர்பேட்டை விசிகா மாநாட்டுக்காக அனுமதியின்றி தஞ்சாவூர்ல விளம்பர பதாகைகள் வச்சிருக்காங்க. தெரியும்னு சொன்னதால திரும்ப நான் முதல்ல இருந்து சொல்றேன். சொல்லுங்க. அந்த பதாகையை மாநகராட்சி அனுமதி இல்லைன்னு அகற்றிட்டாங்க. அதை கண்டிச்சு விசிகா மறியல் பண்றாங்க. பேருந்துகள் நிற்குது. ஒரு இளைஞர் வாகனத்தில் வராரு, அவசர வேலையா போகணுங்கிறாரு. அந்த இளைஞருக்கும் விசிகாவினருக்கும் வாக்குவாதம். சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கிற விசிகாவினர் அங்கிருந்து அனுப்பாம அவசரமா ஒரு வேலையா போறேன்னு சொன்ன ஒருத்தர் இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில இருந்து வந்திருக்கிறாரு. இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்றது கேளுங்க. நீங்க சொன்ன கருத்தை இருங்க ஐயா, இருங்க தீபனையா, நீங்க சொன்ன கருத்தை உள்வாங்கிக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட ஆளு? இருங்க, நீங்க கருத்தை உள்வாங்கிக்கிறேன். காவல்துறை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஈவன் சப் இன்ஸ்பெக்டருக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் போடுவதற்கும் அந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் அதிகபட்ச இது கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை என்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா, அடிப்படையிலே பாத்தீங்கன்னா, ஈவன் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒரு உத்தரவுகள் வந்தாலும் செயல்படுத்த முடியாத எதிர்வினை ஆற்றக்கூடிய உனக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. சட்டத்தின்படி அரசு வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஏன் இதே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஆக்ட்லையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உரிமைகள் கொடுப்பதற்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய அத்துமீறல் அங்கே நடக்கும். இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகள் நிறைய காவல்துறையில் நடக்குது.
ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க ஒண்ணு இல்ல, உளுந்தூர்பேட்டை மாநாடு இந்த தலைப்பை ஒட்டி இந்த நெருக்கடிக்குங்கிறதுக்கான நீங்க சொன்னதுனால சொல்ல வர்றேன். அதான் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த அரசு இளைஞர்களுடைய வாக்கை வாங்கி இளைஞர்களுடைய ஆதரவை பெற்று அமைந்திருக்கிற அரசு இளைஞர்களுடைய போராட்டத்தை முடக்க நினைக்குமா? நினைக்காது. அப்படி என்றால் இது ஏன் நடந்தது என்றால், திருப்பி சொல்ல வர்றேன், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பாசிச சிந்தனைவாத அதிகாரிகளினால் நடத்தப்பட்ட ஒரு முயற்சி. அந்த முயற்சியை தெரிஞ்சுக்கிறோம்ல. இப்ப காவல்துறை உளவுத்துறை ரிப்போர்ட் தினமும் முதலமைச்சருக்கு கொடுக்குறாங்கல்ல, இப்ப என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும்ல, பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் இப்படி பண்றாங்கங்கிற தவறு பண்றாங்க, நமக்கு இந்த அரசுக்கு எதிராக அதிகாரிகள் செயல்படுறாங்கிறது தெரியாம ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா? அப்படி கிடையாதுங்க. இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது நம்ம முதலமைச்சருக்கு தெரியலையான்னு இருங்க என்ன சொல்றேன். விஷயங்கள் வந்து எல்லா இதுவும் விஷயங்கள் இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து என்னை போல முதலமைச்சர் கிடையாது. எனக்கு வந்து ஒரே 2 பிரச்சனை தான் இருக்கும். இப்போ இந்த விவாதத்துக்கு வர்றேன், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை பற்றி யோசிப்பது, இது சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் திரட்டுவது, அது மட்டும்தான் இருக்கும். இன்னும் எனக்கு ஒரு குடும்பத் தலைவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். பையனுக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு பிரச்சனை தான், முட்டாய் வாங்கணும், சாப்பாடணும், அதுதான் பிரச்சனை. ஆனா குடும்பத் தலைவனுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு குடும்பத் தலைவனுக்கு அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஒரு முதலமைச்சருக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அவ்வளவு பிரச்சனைகள் மண்டைகள் உள்வாங்கி தீர்க்கணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசினுடைய இந்த கூட்டணியை கலைப்பதற்கு முயற்சிகள், அதற்கான ஸ்டெப்ஸ் நிறைய விரோதிகள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அப்ப அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுல அந்த அரசு இருக்கு. அதிகாரிகள் கட்டுப்பாடல, அதிகாரிகள் பாசிச சிந்தனையோடு இந்த அரசை கெடுக்க நினைக்கிறார்கள். உங்கள் வாதப்படி இந்த அரசுக்கு எதிராக இருக்கிற அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியாத அரசாக முடியாது. கட்டுப்படுத்துவோம். ஆமா, கலைந்து எடுப்போம். இப்ப இந்த அதிகாரி இருக்கிறாரு, வட்டாட்சி இருக்கிறாரு, அவர் மேல இதை எடுத்திருக்கிறாங்களா இல்லையா, அதுக்கு வந்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்களா இல்லையா, இடமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா. பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை போணுச்சு இல்ல, ஆமா, அது யாருடைய அறிவுறுத்தல்? அதுதாங்க, பல்கலைக்கழக சுற்றுலா அறிவிற்கு இனிமேல் தான் தீர விசாரிக்க. இப்போ கண்டிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய அமைச்சரின் மூலம் அந்த அறிக்கை போயிருக்காது. இங்க போயிருக்குன்னு சொன்னா எவிடன்ஸ் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், கண்டிப்பாக போயிருக்காது. அப்போ இது போயிருக்கிறது. ஒழுங்கு சார்ந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது, தலைமைச் செயலாளருடைய ஆலோசனை அறிவுறுத்தலின் அடிப்படையில் உடனடியாக இது குறித்து கவனம் செலுத்துங்கிற ஒரு குறிப்போடு தான் அது போயிருக்கு, சுற்றறிக்கைன்னு சொல்றாங்க, காமிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த அறிக்கை என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு அமைச்சரின் மூலம் அந்த அறிக்கை போயிருக்குது. அமைச்சர் அதுல உள்நோக்கல வார்த்தைகள் தெரியாம சொல்றாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம், அதை ஏற்புடையது இல்லைங்கிறாரு. யாருங்க? சண்முகம் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசுக்கு ஆதரிச்சு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்குது நாங்க, எங்களுடைய ஆதரவு வேணுமா, நாங்க வேணுமா, இல்ல இந்த அதிகாரிகள் வேண்டுமான்னு கேட்கிற அளவு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குல்ல. இல்ல, அவருடைய இது வந்து நியாயம் தான். இல்ல, சண்முகம் அவருடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. எப்படிங்க ஒரு வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரு ஆர்டர் எடுத்து கொடுங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி கொடுத்து பார்த்தா அதெல்லாம் தீவிரவாதம் இயக்கமா, தடைப்பட்ட இயக்கமா, அதெல்லாம் தடைபட்டு இருக்குமா? ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆதரவு கொடுத்திருக்கிற அரசு தான் கேக்குது. அதுதாங்க பொது ஜனநாயகம். அப்ப என்னன்னா, இங்க எங்கேயோ தவறு நடக்குது. அப்ப இங்க இது எங்கேயோ சிஸ்டத்துல வந்து எங்கேயோ ஒரு எங்கேயோ தவறு நடக்குதுன்னு நான் சொல்லலாம் சார், நீங்க சொல்லலாம் சார், ஒரு அரசு சொல்ல முடியாதுல்ல சார். அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் சார் நீங்க அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். கருப்பு ஆடுகளை களையுங்கள், பாசிச சிந்தனை உடைய கருப்பு ஆடுகளை களைந்து எடுங்கள். சரி, பேசலாம். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். டாக்டர் பாக்கி சார் குறிப்பிட்டாங்க, 2 டிக்கெட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சில விஷயங்களை குறிப்பிட்டாங்க. அவர்களுக்கு ஒரு அச்சம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அவருடைய போராட்டம் என்னன்னா, தங்களுடைய இருப்பை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இது போன்ற ஒரு போராட்டங்கள்னு சொல்றாங்க. அப்படி தங்களுடைய இருப்பை வெளிக்காட்டுவதற்காகத்தான் விசிகாவும் ஒரு மாநாட்டை நடத்தி, அந்த மாநாட்டிலேயே நாங்கள் தாவேகாவோடு சேர்ந்து பயணிப்போங்கிற அவசரமா அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வந்து இப்போ எந்த கூட்டணியில் சேர வேண்டியது, நிலைப்பாடு எடுப்பது, அதை அணுகுவது என்பது வந்து ஒரு நீண்ட பார்வை இருக்குது. அதை எடுத்தோம் கவித்தோம் இல்லை உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் வந்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை எப்படி செய்வது என்பது தக்க சமயத்தில் தகுதி செய்வார். அதான் இப்போ வந்து இனிமேல் வந்து நம்ம தாவேகாவோடு இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பு
எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு மாத காலமாக அவர் மனதில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில், மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தில் ஒரு தெளிவான முடிவு வருது. அப்போ ஒரு தெளிவான முடிவு வரும்போது எந்த இடத்துல சொல்கிறது அப்படின்னு அவர் மனதுக்குள்ளேயே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன், நம்ம குடும்ப நிகழ்ச்சி இருக்குது, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, நீங்கள் ஒரு குடும்பத் தலைவன் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அது ஒருத்தர் 2 பேர் இருக்கும்போது சொல்லுவீங்களா? அந்த குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது மாமன் மச்ச சொத்தம் பங்காளிங்க எல்லா கூட்டங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது கூட்டமாக இருக்கும்போது சொல்லுவோமா? அந்த அடிப்படையில் பார்த்தா மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம், அளவுக்கு அதிகம் இல்லாத கூட்டம், மக்கள் திரள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு, அந்த ஆழ்ந்த முடிவு, ஒரு நிலையான முடிவை வந்து என்ன பண்ணுறாரு, அறிவிக்கிறார். அதனால நிர்பந்தத்தின் காரணமாக அறிவிக்கலை. அது ஒன்று சொல்லிடுறேன். இரண்டாவது என்ன சொல்கிறேன், இப்போ சண்முகம் ஒரு அறிவிட்டிருக்கார், இந்த அரசு வந்து ஆட்சி அதிகாரிகள் அவர்களை நம்பி போறீங்களா, எங்களை ஆதரவு கொடுத்த எங்களை நம்பி வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பொருளில் சொல்றாரு. இப்போ இந்த அரசு எப்படி பார்க்கணும் அதிகாரிகள் அப்படின்னா, அதிகாரிகளினுடைய அனுபவத்தை தான் எடுத்துக்கொள்ளணும். அனுபவம் இப்போ ஒரு டெக்னிக்கலாக என்ன அனுபவம் சொல்கிறாங்க, ஒரு நீர்நிலையாக இருக்கட்டும், ஒரு போராட்டமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், ஃபண்டாக இருக்கட்டும், அல்லகேஷன், அவங்க இருக்கக்கூடிய நல்ல அனுபவம் உள்ள அதிகாரிகளினுடைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டு டிசிஷன் இவங்க தான் எடுக்கணும். எந்த இடத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எது பண்ணலாம் இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு அனுபவம், அதுதான் முதிர்ச்சி, அதுதான் மெச்சூரிட்டி. அதான் சொல்ல வர்றது. இப்போ கலைஞர் போன்ற மிக ஆளுமைகள்லாம் என்ன பண்ணா, அதிகாரிகளுடைய அனுபவத்தை உள்வாங்கிக்கிட்டு அதை வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போ வந்து பெரியார் இறந்து போனார், அரசு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இது பழைய எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். அப்போ அரசு அதிகாரிகள் சொல்கிறாங்க, அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸே கிடையாது, கவர்மெண்ட்டில் எந்த பதிவும் வகிக்கல, அதனால் அவருக்கு அரசு மரியாதை கூடாது அப்படின்னாரு. உடனே கலைஞர் ஒரு கருத்தை வச்சார், அப்படி என்றால் காந்திக்கு என்ன அரசு மரியாதை கொடுத்தீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அப்போ உடனே சொல்லுவார், அதிகாரிகளுடைய கருத்துக்களை உள்வாங்கி தன்னை முடிவு எடுக்கிறார். ஸோ அந்த நிலைமைக்கு இந்த அரசு போகணும். அப்பதான் வந்து அது ஸ்டெபிலைஸ்டா இருக்கும். ஆனா இப்போதைக்கு அதிகாரிகள் தான் இயக்குகிறார்கள், அதிகாரிகளுடைய கையில தான் அந்த ஆட்சி. அதுதான் சொல்றேன், பாசிச சித்தாந்தத்தினுடைய அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை நீங்க ஆமா ஏன் சொல்ல வர்றேன்னா, ஆனா அது தொடர்பில்லாத இருக்கிறது போல தான் தோணுது. ஏன் கேளுங்க, அதில் நீண்ட ஆட்சிக்கு வந்து 100 நாட்களை கடந்துட்டோம் சார். 100 நாட்களை கடந்து விட்டோம்னு எத்தனை சாதனைகள் சொல்லி பக்கம் பக்கமா பத்திரிகைகளில் விளம்பரம் வந்ததையும் பார்க்கிறோம் சார். 100 நாள் கழிச்சும் எங்களுக்கு இன்னும் வந்து யார் இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள், யார் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிலாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா தப்பு யார் மேல? பாருங்க, தவறு செய்தால் ஒத்துக்கொள்வார்கள், தவறு செய்தால் தன்னுடைய தன்னிலை விளக்க கொடுக்கட்டும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ரெண்டாவது நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, சார் இந்த ஒரு கவர்மெண்ட்டு நிர்வாகம் அதனுடைய நிர்வகிக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி சார். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை சார். நான் ஒன்று உதாரணம் சொல்லி விளக்கிடுறேன். நீங்கள் கல்லூரியில் படிப்பீங்க சார், நீங்கள் கல்லூரியில் படித்தோன்னு நிறைய பேர் வேலைக்கு செய்வாங்க, காரில் போவாங்க, எல்லாம் போவாங்க. அப்பா படித்த உடனே போயிடலாம்ப்பா, சம்பாரித்து நல்லா பணம் வாங்கிடலாம்ப்பா, நிறைய கடன்னு பெரிய பணக்காரலான்னு நினைப்பீங்க. ஆனால் கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு வந்து ஒரு வேலைக்கு தேடும்போது தான் உண்மை நிலையே தெரியும். அது எவ்வளவு கஷ்டமானது, எவ்வளவு போராட்டங்கள் பாடுகள் இருக்குன்னு தெரியும். அது போலவே இப்போ இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ள குதிச்ச பிறகு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடு 4 திசையில் இருக்குது. 4 மாடு 4 திசை, அதையெல்லாம் அணைச்சு ஓட்டிட்டு போறங்கிறது வந்து ஒரு கலை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அது ஒரு கலையை தான் சொல்ல முடியும். அதிகாரிகள் ஒரு பக்கம் பெரும்பாடு படுத்துறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா படுத்துற பாடு அதை விட பெரும்பாடு இல்ல சார். அது அவங்க பாடு வந்து நல்ல பாடு சார். சில வழிகளிலே சுமையான வழிகள் இருக்கு, சுகமான வழிகள் இருக்குது. இது அவர்கள் கொடுக்கக்கூடிய, நீங்க கொடுத்தா சுகமான வழி, மற்றவங்க கொடுத்தா அது அப்படி கிடையாது சார். நான் என்ன சொல்றேன், ஒரு அரசு தவறான போகிறது, சிந்தனைகள் தவறாக இருக்குது, சரியா போங்க அவங்க எடுத்து சொல்லுவதும் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதும் தோழமை சுட்டு. அது நீங்க அது ஏன் விரோத சுட்டுன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாறியும் தோழமை சுட்டு தொடர்கிறது. ஆமா, தோழமை சுட்டு. அது சார் சுருக்கமா நீங்க சொன்னீங்க, இந்த பல்கலைக்கழகத்துக்கு இந்த துணைவேந்தர்களை நியமிப்பதில் பயங்கரமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆர்.என். ரவி அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த பெரிய பிரச்சனை இல்லைங்க. குழு அமைக்கும், அரசு குழு அமைக்கும், 3 பேர் கொண்ட குழு, அப்புறம் வந்து அந்த குழுவில் இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. பிரச்சனை எப்பொழுது ஆர்.என். ரவி என்பது வந்தாரோ அதுல இருந்து பிரச்சனையை போட்டாங்க. அவரு தான் கொண்டு வந்தாரு. அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். நாளைக்கு கூட விவாதிக்க தயாரா இருக்கிறோம். கடைசி நேரத்தில் புதிய ஆடு நனையுதுன்னு ஓனாய் ஆடுதுதான். அதுதான் கேக்குறேன். அதுதான் யாரு ஆடு யாரு ஓனாங்கிறது நீங்க தெளிவுபடுத்துங்க. அது மக்கள் பார்வைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார்.